கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை குறித்து தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். பொருளாதார செழிப்பு. மீண்டும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை தேவன் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறதற்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. உங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பொருளாதார செழிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. இதை குறித்து தேவனுடைய வேதாகமத்திலிருந்து நாம் அதிகமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த பொருளாதார செழிப்பு என்பது வாழ்க்கையிலே மிக முக்கியம். மீண்டும் நான் சொல்கிறேன், பணம் முக்கியம் இல்லை என்று சொல்கிறது மிகப்பெரிய பொய். பணம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது. நம் எங்கு சென்றாலும் நமக்கு பணம் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பணம் உதவி செய்ய நமக்கு தேவைப்படுகிறது, கொடுக்க தேவைப்படுகிறது. பாருங்கள், இது மாதிரி நாம் இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த பொருளாதாரத்தை செழிப்பை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கூட இடைப்பட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிறைவாக்குகிறார். பாருங்கள், நாம் தொடர்ந்து சில பகுதிகளாக நான் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் பகுதியை நாம் முடித்தோம். முதல் பகுதி என்ன முடித்தோம் என்றால், பொருளாதாரத்தை செழிப்பை குறித்து தேவன் நமக்கு வைத்திருக்க அவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நாம் அறிந்து கொள்ள அவர் நம்மை குறித்து அவருடைய சித்தமும் விருப்பமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை குறித்து நம்ம எப்பவும் நம்மளை அதிகமாக பொருளாதாரத்திலே நம்மை செழிக்க வைக்க வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. இந்த பகுதியை நான் முதலாக முடித்தேன். ரெண்டாவது பாருங்கள், இந்த பொருளாதாரத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வரோம். அதில் நிறைய பொய்களை மக்கள் நம்பிதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பொருளாதாரத்திலே இழந்து போகிறார். அதைத்தான் நிறந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் பாருங்கள், 6-7 இந்த மாதிரி காரியத்தை குறித்து நான் சொன்னேன். அதில் இந்த மாதிரி அவர்கள் பொய்களை நம்பி வாழ்க்கையில் இழந்து, இன்றைக்கி 8வது பொய்யை நான் பார்க்குறோம். 7வது பொய்யை நாம் பார்த்து விட்டோம். 8வது பொய்யை பார்க்குறோம். மக்கள் எப்படி இந்த பொய்களை நம்பி ஏமாறுறாங்க. இந்த 8வது பொய்யை பாருங்கள். கொடுக்கும்போது திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து கொடுப்பது தவறு இப்படின்னு நினைக்கிறாங்க. அது சுயநலம் நிறைந்தது என்று சொல்லுகிறது பொய். பாருங்கள், அது சுயநலம். பாருங்கள், இந்த மாதிரி மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கொடுக்கும்போது எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது பாருங்கள். கொடுக்கும்போது இப்போ திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து கொடுப்பது தவறு. அது சுயநலம் நிறைந்தது என்று சொல்லுகிறார். இது மாபெரும் பொய். அதைத்தான் நான் போன வாரத்தில் நான் உங்களுக்கு அற்புதமான ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி போட்டு பண்ணேன். இந்த மாதிரி காரியத்தை குறித்து இந்த வீடியோவில் அற்புதமாக நான் விளக்கப் போகிறேன். இந்த பொய் என்கிறது இது இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம நம்பக்கூடாது. ஆகையால் இந்த பொய்யை நீங்கள் மனசில் வச்சுக்காங்க. கொடுக்கும்போது திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பு கொடுப்பது தவறுன்னு சொல்கிறாங்களா, இது பொய். அதை நீங்கள் கவனிச்சுக்காங்க. கொடுக்கும்போது திரும்ப வரும் என்று எதிர்பார்ப்பது கூடாது. அப்படி நினைத்தால் அது சுயநலமாக இருக்கும். அப்படி கொடுக்கக்கூடாது என்று அநேகர் சொல்கிறார். அதை பாருங்கள், இப்படி சொல்கிறாங்க, எதிர்பார்த்து செய்யக்கூடாது கொடுக்கும்போது. இப்படி நிறைய அநேகர் சொல்கிறா பாருங்க. அநேகர் இப்படி கிறிஸ்துவ வட்டாரத்தில் இப்படி சொல்லுவாங்க. அநேகர் இப்படி சொல்லுவார், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. உன்னிடத்தில் நான் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. உமக்கு நான் தருகிறேன் என்றால் நான் உண்மை நேசிக்கிறேன், எனக்கு ஒன்று வேண்டாம். இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் உண்மை நேசிக்கிறேன், கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் உம்மிடத்தில் ஒன்றுமே எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி இப்படி கொடுக்கிற பற்றி ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் சில பேருக்கு இருக்குது. இது சரியான எண்ணம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு பெரிய சரியான எண்ணம். இப்படி எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் கொடுக்குறேன், உண்மை விரும்புகிறேன், கொடுக்குறேன், பஸ் அவ்வளோதான். ஆனால் இது பெரிய சரியான எண்ணம் போல எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நன்றாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம். அது இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம். ஒரு விதத்தில் இது நல்லது போல உங்களுக்கு தோணலாம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வேத வசனம் தேவனின் ஞானத்தினால் நிறைந்தது. இந்த வேத வசனம் இருக்குல்ல, இந்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஞானத்தினால் நிறைந்திருக்கிறது. நிறைய நேரத்திலே நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதெல்லாம் நல்லவர்களாக தான் இருக்கிறாங்க. நல்ல நோக்கத்தில் தான் எண்ணுகிறார்கள். அது சரி, நல்ல நோக்கத்தில் என்ன அநேகர்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது. ஆனால் நான் அவங்களெல்லாம் கெட்டவன்னு நான் சொல்லலை. நல்லதை செய்கிற நோக்கத்தினாலே கொடுக்கும் போது
நான் எதிர்பார்க்காமல் கொடுக்கிறேன். இவங்கெல்லாம் நான் என்ன சொல்றாங்க, நான் எதிர்பார்க்காமல் கொடுக்கிறேன். நான் கடவுளை அன்பு கூறுகிறதனால் நான் கொடுக்கிறேன். அதனால் நான் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் நான் சொல்லுகிறார்கள். நான் எதிர்பார்க்கல. எண்ணத்தோடு, அதான் அது நல்ல எண்ணம் தான். எண்ணத்தோடு நான் சொல்லுகிறார்கள். வேத வசனம் என்ன சொல்லுகிறது, என்ன போதிக்கிறது பாருங்க. அது நல்ல எண்ணம் தோன்றினாலும் வேத வசனம் சொல்லுகிறது அது அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. கொடுக்கும்போது நான் எதிர்பார்க்கல, நான் தேவனுக்கு பிரியமாக அன்பாக இருக்கேன், அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் நீங்கள் கிடையாது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லும் பொழுது அப்படி கொடுக்கக்கூடாதான் பாருங்க. வேத வசனம் சொல்லு, நல்ல எண்ணம் போல தோன்றினாலும் வேதம் சொல்லுகிறது இல்லை, அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுக்கிறதற்கு நான் ஒரு உயர்ந்த வழியை வைத்திருக்கிறேன் சொல்லி. ஆண்டவர் சொல்ல, ஒரு உயர்ந்த வழியை வச்சிருக்கேன். நம்முடைய சுய புத்தி சாரக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சுய புத்தி சில காரியத்தை சில காரியம் பாருங்க நம்பின்னு அதை நம்ம நம்பும்போது நல்லது என்று எடை போடுகிறது. அது அதை சுய புத்தி இது நல்லது என்று எடை போடுகிறது. ஆனால் கடைசியில் பார்க்க போனால், தேவனுடைய எண்ணத்தின்படி பார்க்க போனால் அது தப்பு என்று விளங்குகிறது. பாருங்க, சுயபுத்தியில் சாஞ்சினா இப்படிதான் இருக்கும். ஆனால் தேவனுடைய இதில் பார்க்க போனால் தப்பு விளங்குகிறது. நாம் சுயபுத்தியை சார்ந்து இருக்கும்போது தோல்வி சந்திக்கிறோம். சுயபுத்தி சில சமயம் தவறான காரியத்தை போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு புத்தியும் விவேகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கும்படியாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்கிறேன், கொடுக்கும்போது அதை திரும்ப பெற்றுக்கொள்வோம். அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது பல மடங்கு அதிகமாக திரும்பி வருகிறது. அப்படிதான் இருக்கணும். பல மடங்கு திரும்ப வருகிறது பாருங்க. கொடுக்கும்போது திரும்ப பெற்றுக்கொள்வோம். அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது பல மடங்கு கொடுக்கும்போது திரும்ப அதிகமாக திரும்பி வருகிறது என்பதுதான் வேத வசனம் போதிக்கிறது. கொடுக்கும்போது பல மடங்கு திரும்ப வருகிறது என்பதுதான் வேத வசனத்தின் போதனை. அது திரும்ப வருகிறது. நம்ம ஒன்று விதைக்கிறோம், அது திரும்ப வருகிறது பாருங்க. அதே போல தான் இது வேத வசனத்தின் அது போதனை. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லாங்க, கொடுக்கறது சுயநலமாக கொடுக்கறது, நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது சுயநலம் அப்படின்னு சொல்லுது. இப்படி நிறைய பேர் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவங்களுடைய அந்த கொடுக்கறத பற்றி சரியான ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு தெரியாதனால தான் நிறைய விதத்தில் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது, எதிர்பார்க்கணும் அப்படி சொல்கிறது, போதிக்கிறது. இப்படி கொடுப்பது தான் சரி என்பது வேதம் போதிக்கிறது. நான் உங்களுக்கு போதிக்கிறேன், இதை தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இது உங்களுடைய சரியான இது சில நேரம் சரியாக தோன்றாமல் இருக்கலாம். நான் சிலவங்க இப்படி இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு விளக்குறேன். கொடுக்கும்போது எதிர்பார்க்காமல் கொடுப்பது நல்லது போல தோன்றும். கொடுக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு கொடுக்க வேண்டும், திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், பல மடங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது கெட்டது போல தோன்றும். இப்படி நீங்கள் நான் இப்படி சொல்லணும்ல, கொடுக்கும்போது எதிர்பார்த்து கொடுக்கணும், பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு கெட்டது போல தோன்றும். ஆகவே நன்றாக கவனிக்க வேண்டும். வேத வசனத்தை இதைத்தான் வேத வசனத்தில் நான் போதித்து கொண்டு இருக்கிறேன். தேவன் பாருங்க, இந்த பூமியில ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். குழப்பமற்ற தேவன் அல்ல. அவர் பாருங்க, ஞானமுள்ள தேவன். திட்டவட்டமான சில காரியங்களை அவர் செய்கிறார் பாருங்க. ஆகவே இந்த பூமியிலே மனித வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொடுத்த போது சில பிரமாணங்கள் மனித வாழ்க்கையில் இந்த பூமியில மனுஷன் உள்ள வைக்கும்போது சில பிரமாணங்களை வைத்து விட்டார். அந்த பிரமாணம் பூமி ஏற்படுத்தும் போது, அவர் பூமியில் ஏற்படுத்தும் போதே அது வந்ததில்லை. பூமி ஏற்படுத்துறதுக்கு முன்பாகவே பாருங்க, தேவனிடத்தில் அந்த பிரமாணம் இருந்தது. தேவனே அதுக்குள்ளதான் அந்த இதை வச்சிருக்கிறார். பூமியை உண்டு பண்ணதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருக்கு இல்லையா? அப்போ ஒரு பிரமாணத்தை இந்த பூமியில வைக்கிறாருன்னா ஏற்கனவே அவர்கிட்ட இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். பாருங்க, அந்த பிரமாணம் இருந்தது. தேவன் அந்த பிரமாணத்தை ஏற்கனவே தனக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையிலே பிரமாணமா இதுதான் அவருடைய வாழ்க்கையின் முறை. அது ஏற்கனவே அவருக்குள்ளே இருந்து அந்த வாழ்க்கையில இயங்கி வைத்திருக்கிறார். அவரே அவருடைய வாழ்க்கையில அந்த பிரமாணத்தை ஈர்த்து வைத்திருக்கிறார். இது தேவனுடைய பிரமாணம். இதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. அதை பூமியிலே அமல்படுத்துகிறார். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையில் இந்த பிரமாணத்தை அவர் வைத்திருந்தார். தேவன் ஏற்கனவே இந்த பூமி உண்டு பண்ண முடியே இந்த பிரமாணத்தை அவர் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறார், கொடுக்கதை பற்றி. இதான் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம பலவித கனிகளை, விருட்சங்களை இதெல்லாம் உண்டு பண்ணார் பாருங்க. பண்ணி பார்க்குறோம். பழத்தில் உள்ள அந்த கனிகளெல்லாம் உண்டு பண்ணி பாருங்க, கனி தரும் விதைகளை உருவாக்கிறார். அந்த கனிகள் என்ன விதையை வைத்தார்.
ஆதாம் இப்போ என்ன பண்ணணும்? அவனுக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த கனியை போட்டோம்னா அது திரும்ப அந்த பலனை கொடுக்கறது. அவன் எதிர்பார்க்குறான். இப்போ அவன் முதல்ல என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் உண்டு பண்ணிட்டாரு. திரும்ப அவன் சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை எடுத்து மறுபடியும் அந்த பூமியில் போடணும். போடும்போது அது பல இதை கொடுக்குது. இப்போ அவன் அந்த 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 பிரமாணத்தை பாருங்கள், கொடுக்குறான். அது கொடுக்குற திரும்ப அது பூமியில் போடுது. போனோடனே அது திரும்ப அவனுக்கு கொடுக்குறது இல்லையா? ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுங்க, கொடுக்கும்போது எதிர்பார்க்கக்கூடாது, அது தவறு, அது சுயநலம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பொய்களை நம்பி அவர்கள் இந்த மாதிரி பணத்தை அவர்கள் கொடுக்கும் பொழுது அது விசுவாசத்தை அற்றதாக இருக்கிறது. பாருங்க, இந்த அதில் தான் கனி தரும் விதை வைத்து உருவாக்கினார். அவன் அந்த கனியை விதைத்தால் என்றால் இன்னும் அதிகமாக கனியை கொடுக்க தான் சொன்னோம்ல. இது வாழ்க்கையின் பிரமாணம். இது மாறாத பிரமாணமாக இருக்குது. கொடுத்தா திரும்ப அது மறுபடியும் அவனுக்கு கனி கொடுக்குறது. பாருங்க, இந்த பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார். இந்த பிரமாணத்தின் ஒரு காரியத்தை ஏற்படுத்தி விட்டார். ஒரு காரியம் அடங்கியிருக்கு. இதில் ஒரு காரியம் அடங்கியிருக்கு. அது என்ன பிரமாணம்? கொடுக்கிறது பல மடங்கு திரும்ப கிடைக்கும், ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. கொடுக்குறீங்க, அது திரும்ப கொடுக்குது. இதை பிரிக்கவே முடியாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வரதான் செய்யும். நீங்கள் பூமியில் ஒன்று விதைச்சிங்கன்னா, இப்போ நெல் விளைச்சிங்கன்னா நெல் வரப்போகுது. எந்த கனியினுடைய விதையை விதைக்கிறீங்களோ அது திரும்ப வர. இது தேவனுடைய பிரமாணம். பாருங்கள், கொடுக்குற பல மடங்கு திரும்ப கிடைக்கும், ஒன்றோடு ஒன்று பிரிய விதத்திலே இணைக்கப்பட்டிருக்குது. மனிதன் பிரிக்கவே முடியாது இந்த பிரமாணத்தை. இது தேவன் இணைத்து விட்டார். இந்த பிரமாணத்தை பாருங்கள், கொடுக்கறது அது திரும்ப கொடுக்குது. இந்த பிரமாணம் தான், இதுதான் அவர் வச்சிருக்கிற, ஒன்றோடு ஒன்று இணைத்து வைத்து விட்டார். இதுதான் அந்த பிரமாணத்தை வைத்திருக்க. கொடுக்கிறதையும் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறதும், கொடுக்கிறது திரும்ப பல மடங்கு பெருகி வருகிறதும் என்பது தேவன் இணைத்து வைத்திருக்கிறார். அது தேவன் இணைத்த இதை மனிதன் பிரிக்க முடியாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க முடியாது. இப்படி தேவன் பண்ணி வைத்து விட்டார். இது ஒரு பிரமாணம், தேவனுடைய பிரமாணம். ஒரு விவசாயி பாருங்க, தேவனுடைய பிரமாணத்தை அவன் சரியாக விதைக்கிறான், அது கொடுக்கிறது. இது தேவனுடைய பிரமாணம். ஏற்கனவே அவருக்குள்ள இருந்து அவர் வாழ்க்கையில் அவர் இதை செய்து கொண்டு இருக்கிறார். அதை பூமியை உண்டு பண்ணும்போது அந்த பிரமாணத்தை அதுக்குள்ள வைக்கிறார் மனிதனுக்காக. பாருங்க, அவன் விவசாயி விதைக்கிறான், பிரமாணத்தை அவன் பின்பற்றுகிறான். அப்படித்தானே? தேவனுடைய பிரமாணத்தை விதைச்ச உடனே அவனுக்கு என்ன கொடுக்கறது? பலன் கூட. அவன் எதிர்பார்க்கிறான். அவன் எதிர்பார்க்காமையா விதைக்கிறான். இன்னைக்கு இப்போ ஒரு கோட்டை நெல் விதைக்கிறான்னா அவன் எதிர்பார்க்குறான் 100 கோட்டை நெல் வரப்போகுது அப்படின்னு. எதிர்பார்க்காம விதைக்கிறான். அவன் எதிர்பார்த்து தான் விதைக்கிறான். ஏன் எதிர்பார்த்து விதைக்கிறான் என்றால் அங்கே தான் விசுவாசம் வேலை செய்கிறது. அதைத்தான் தேவன் பிரியமாய் எண்ணுகிறார். பாருங்க, விதை எடுத்து நிலத்தில் விதைக்கிறான், அவன் நிலத்திற்கு கொடுக்கிறான். விவசாயி அவன் ஒன்றும் பெரிய விளைச்சலை உண்டு பண்ணல. அவன் எவ்வளவு விதைக்கிறானோ அவன் எதிர்பார்க்கிறான். அதை எதிர்பார்த்து அவனுக்கு எப்படி கொடுக்கறது, இந்த பூமி எப்படி கொடுக்கறதுங்கிறது போல இருக்குது. அந்த எப்படி விதைக்கிறானோ அதுக்கு தந்தாலும் அது கொடுக்க போகிறது. அவன் நிலத்தை கொடுக்கிறான், நிலம் அவனுக்கு கொடுக்கிறது. அவன் பாருங்க, அவன் விதைத்தை திரும்ப கொடுக்கிறது. விதைத்ததை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. இது தேவனுடைய பிரமாணம். இப்படித்தான் இந்த பூமியை வைத்து விட்டார். அவன் விதைக்கிறான், அதை விடையும் மேலான இது கொடுக்கிறது. இதுதான் தேவனுடைய பிரமாணம். இப்படி வைத்து விட்டார். ஆதியிலே இருந்து இப்படித்தான் இந்த பூமி இயங்கி கொண்டிரு. ஆதியிலிருந்து இந்த பூமி இப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரமாணம் அவருக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருக்குள்ளே இருக்குது. இந்த பூமியிலிருந்து ஆரம்பிக்கும் போது இப்படிதான், அங்கிருந்தே ஆரம்பிக்கும் போது இப்படிதான். இதான் மனிதன் வாழ்க்கை. கர்த்தர் சொல்லுகிறார், பூமி உள்ளளவும் எனக்கு விதைப்பும் அறுப்பும் உண்டு. பைபிளில் பார்த்துருக்கீங்களா? பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் உண்டு என்று சொல்லுகிறார். இது ஒரு மாறாத பிரமாணமாக இருக்கிறது. இந்த பூமியில் இது ஒரு மாறாத பிரமாணம். இந்த பிரமாணத்தில் நம்ம மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு இணைத்து வைத்திருக்கிறார். கொடுத்தா திரும்ப வரப்போகுது. இந்த பிரமாணத்தை அவர் பூமியில் வைத்திருக்கிறார். விவசாயி விதைத்து அறுக்கும் மற்றும் அல்ல, விவசாயிகள் விதைத்து அறுப்பது மட்டுமல்ல, அந்த பிரமாணம் வாழ்க்கையிலுமே அதே மாதிரி தான் இயங்குகிறது. பாருங்க, எந்த விதத்தில் இயங்குகிறது? நீங்கள் அன்பை விதைச்சா உங்களுக்கு அன்பு கிடைக்கும். அதான் சொல்லியிருக்குது, நீங்கள் எவ்வளவுக்கு விதைக்குங்களோ அதை அமுக்கி குலுக்கி உங்களை மடியில் சரி கொட்டும் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் அன்பு விதைச்சா அன்பு, பணம் விதைச்சா பணம், அதே மாதிரி பகையை வச்சா பகை தான். நீங்கள் எவ்வளோக்குள்ள பகை வச்சுன்னா அதே திரும்ப பகை உங்களுக்கு அமுக்கி குமிக்கி உங்களுக்கு கொட்டப்படும். இது பிரமாணம். கொடுக்கறதே திரும்ப வந்துடும். இதுதான் பிரமாணத்தை பூமியில் ஏற்கனவே அவர் ஆதியிலிருந்து இப்படி தான் அது செயல்பட்டு இருக்குது. இதை ஒரு மனிதன் புரிந்து கொள்வதில்லை. இந்த பிரமாணத்தை இல்லை, நான் செய்கிறது தான் சரி, அதனால் அவன் சுய புத்தியில் சேர்றான். அப்படி இல்லை, இது இப்படி தான்.
நான் என்ன எப்படி இருந்தாலும் என்ன இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சுய புத்தியில். ஆனால் தேவன் வந்து அந்த பிரமாணம் வந்து சரியாக இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த பூமியில். அதை புரிஞ்சு புரிஞ்சு ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுகிறது பாருங்க. அப்படிதான் நான் சொல்லணும்ல, இவைகளை இந்த அன்பு அன்பு பணம் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி விதைக்கிறோன்னா அதுக்கு தந்தெல்லாம் அவன் அறுக்கிறான். இப்படி வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் இது இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்படித்தானே? நாம் தேவனுடைய பிரமாணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுய புத்தியில் எதையும் சாயக்கூடாது. அதான் நான் உங்களை திரும்ப திரும்ப சொல்லி, சுய புத்தியில் சாயவே கூடாது. இது நல்லது அது நல்லது என்று சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது. நீங்கள் பேர் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க. கர்த்தர் இதுதான் நல்லது என்று வைத்திருக்கிறார். அது நல்லது இல்லை போல உங்களுக்கு தோன்றினாலும் இந்த மாதிரி பிரமாணம் இது நல்லது இல்லை. நீங்கள் சொன்னோம்ல, நம்ம ஒன்று கொடுக்குறோம், அதை நம்ம என்ன நினைக்கிறோம், சுயநலத்துக்காண்டி செய்கிறோம் இப்படி நீங்கள் யோசித்தீங்கன்னா அது நல்லது இல்லாத போல் உங்களுக்கு தோணும். ஆனால் தேவன் அந்த பிரமாணத்தை இப்படி தான் வச்சுருக்கிறார். கொடுத்தா திரும்ப வரப்போகிறது. பாருங்கள், கர்த்தர் இதுதான் நல்லது என்று வைத்திருக்கிறார். இது நல்லது இல்லை போல தோன்றினாலும் கர்த்தரை நம்ப வேண்டும். அப்படி தானே? ட்ரஸ்ட் இன் த லார்ட், நாட் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய இதில் கடவுளை நம்பணும். உங்களுடைய நீங்கள் உங்களுடைய சுயபுத்தியில் சாயக்கூடாது. சுயபுத்தியில் அல்ல, நீங்கள் நல்லது என்று நினைத்திருக்கிறாள். இது எதுவும் எதிர்பாராத கொடுக்கும் என்று நினைக்கிறார்கள். அதாவது இதை வந்து கொடுக்கும் பொழுது நம்முடைய எதிர்பார்க்காமல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், எதிர்பார்க்காமல் கொடுக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், எதிர்பார்ப்பு தான் கொடுக்க வேண்டும். சில பேர் இப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள். நீ எதுவும் எதிர்பாராமல் கொடுக்கணும் என்று நினைக்கிறேன். எதிர்பாராமல் கொடுக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லி வாழ்க்கையில் அவங்க பின்தங்கி போகிறாங்க. கொடுக்கும்போது விவசாயி எப்படி அவன் எதிர்பார்த்து அவன் விதைக்கிறான், பல மடங்கு கிடைக்கும் என்று. தேவன் ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் என்றால் அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. எதிர்பார்த்து ஒருவன் விதைக்கிறான் என்றால் அதில் தான் விசுவாசம் வளர்கிறது. இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா அதில் ஒன்றும் விசுவாசமே கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் எல்லாத்தையும் அப்படித்தான் எல்லாத்தையும் அப்படித்தான் நான் அமைத்து விட்டேன். இதுதான் என்னுடைய பிரமாணம். இப்படி தான் அவர் வச்சிருக்கிறார். அதான் அவருடைய பிரமாணம். அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார் பாருங்க. கலாத்தியர் 6:6 சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:6 மேலும் வசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அதாவது பாருங்க, விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் எடுத்து, மாறாத பிரமாணத்தை எடுத்து அதை அவர் வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறார். இந்த விதைப்பு அறுப்பு இருக்கிறது புரிஞ்சு வச்சிருக்கிறார். வாழ்க்கையை குறித்து பவுலால் அப்போஸ்தலர் அவர் இப்படி விளக்குகிறார் பாருங்க. கற்றுக்கொள்ளுகிறவன் உபதேசிக்கிறவன் ஒருவன் உண்டு. அதாவது கற்றுக் கொடுக்கிறவன் அந்த அவன் கற்றுக்கொள்கிறான், உபதேசிக்கிறான், ஒருவன் இருக்கிறான். உபதேசிக்கிறவன் கற்றுக்கொள்கிறவன் உபதேசிப்பவனுக்கு என்ன பண்ணான், அவர் உபதேசிக்கிறவன் வாத்தியாராக இருக்கான். சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறது. இவன் கொடுக்கிறான், அவனுக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கிறது. அதாவது கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும் இயேசு சொல்லிடுறாருல. உபதேசிக்கிறவன் உபதேசிக்க பெறுகிறதில் வேலை செய்கிறது. உபதேசிக்கிறான், அவன் அவனுக்கு அது கொடுக்கறதுனால அவனுக்கு அது வேலை செய்கிறது பாருங்க. உபதேசம் பெறுகிறவன் ஒரு நிலம் போல. உபதேசம் பெறுகிறவன். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது நீங்கள் அதை உள்வாங்கும் போது நீங்கள் நிலம் போல நான் கொடுக்கிறேன் என்றால் நீங்கள் பல மடங்குகளாக நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்கள். ஒரு பிரசங்கியார் எழும்பி உபதேசம் பண்ணுகிறார், ஜனங்கள் கேட்கிறார்கள். அந்த பிரசங்கியார் விதைக்க புறப்படுகிற விவசாயி போல அவன் வசனங்களை விதைக்கிறான் மக்களுடைய உள்ளத்திலே. விதைக்கப்பட்ட விதைக்கு ஒரு பெரிய விளைச்சல் உண்டாகிறது. அவனுக்கு திரும்ப வருகிறது, பல மடங்கு அது திரும்ப வருகிறது. அதான் அதில் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தில் பாருங்க, அவர் விதைக்கிறார், அது பல மடங்காக வருகிறது. எதை விதைக்கிறார்? தேவனுடைய வார்த்தை விதைக்கிறார். அதே போல தான் நீங்கள் குடும்பத்திலையும் உங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் எல்லாரையும் வச்சு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது, அந்த வசனத்தை சொல்லும் பொழுது நீங்கள் விதைக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க, தேவனுடைய பைபிளை படிக்கிறீங்க. இப்படிலாம் படிக்கும் பொழுது நீங்கள் விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது பல மடங்காக உங்கள் பிள்ளைகள்கிட்ட அது திரும்ப வரப்போகிறது. இரண்டாவது, நீங்கள் வேத வசனத்தை கொண்டு நீங்கள் பிள்ளைகள்கிட்ட விதைக்கிறீங்க, அவங்க கேட்குறாங்க, உள்வாங்க. ஒரு நிலம் போல அது பல மடங்காக உங்களுக்கு அது பலனை கொடுக்கிறது. அப்படிதான் நீங்கள் உங்களுக்கு அது பல மடங்காக பலனை கொடுக்கிறது. நான் ஒரு தேவனுடைய வார்த்தை சொல்கிறேன் என்றால் நீங்கள் அதை உள்வாங்கி நீங்கள் பலம் பெறுகிறீர்கள்.
அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வருகிறது. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார சிறப்பு வருகிறது. நீங்கள் பொருளாதாரத்திலே நீங்கள் பின்தங்கி இருந்தால் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய வீட்டிலே பொருளாதாரம் கஷ்டம் நீங்கி நீங்கள் எல்லாத்திலுமே மேன்மையாக இருப்பீங்க. நீங்கள் நிலம் போல நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள, நான் விதைக்கிறேன் என்றால் நான் விவசாயி பார் என் வார்த்தைகளை விதைக்கிறேன், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் உள்வாங்கும் பொழுது நீங்கள் பல மடங்காக நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள். நீங்கள் உள்வாங்குவது ரொம்ப முக்கியம். உள்வாங்கி அதை விசுவாசிக்கும் பொழுது, ஆம் இது உண்மையாக என் தேவன் எனக்குள்ளே தந்த அந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், அவர் கொடுங்க அப்பொழுது கொடுக்கப்படும் என்று அந்த சொன்ன அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நான் கொடுக்கிறேன், அன்பை கொடுக்கிறேன், சந்தோஷத்தை கொடுக்கிறேன், இப்படி பல விதமான நல்ல காரியங்களை நான் செய்கிறேன். ஆகையால் எனக்கு எல்லாம் திரும்ப பல மடங்காக வரப்போகிறது என்று நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் சொல்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, கலாத்தியர் 6:7 அடுத்த வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 6:7 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அடுத்த வசனம் பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? அது நல்லது, அது நல்லது, இது நல்லது என்று நான் அப்படி நினைக்கிறேன் என்று நான் எதிர்பாராத கொடுக்கிறேன் என்று ஏமாந்து விடாது. அதாவது நான் இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லி இந்த மாதிரி செய்கிறது ஏமாந்துறாங்க என்று சொல்லுகிறார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது ஒரு மாறாத பிரமாணமாக இருக்கிறது. ஏமாந்துறாதங்க அப்படின்னு சொல்லாரு. கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க அப்படின்னு சொல்லாரு. ஏமாந்துறாங்க. இந்த விதை என்பது பாருங்க, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இது ஒரு மாறாத பிரமாணம். இதை தெரிந்து கொள்ளுங்கள், அதன்படி எல்லாவற்றையும் சிந்திங்கள் என்று சொல்லுகிறார். அவர் இதை இந்த மாதிரி இது இருக்கு, இந்த பிரமாணம் இருக்கு, இதை தெரிஞ்சுக்காங்க. இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை இயங்குகிறது. இதை தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குது பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா மாறுது. அடுத்த வசனம் அதே இதுல 6:8 பாருங்க. தன் மாம்சத்தின்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவனோ ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்க, இது என்ன பண்ண பாருங்க. அடுத்த வசனம், நல்லதை விதைக்கிறவன் நல்லதை அறுப்பான், கெட்டதை விதைக்கிறவன் கெட்டதை அறுப்பான். அப்படிதானே? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்முடைய எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் ஒவ்வொன்றும் நம்முடைய எல்லா காரியத்திலும் ஒரு விதை போல இருக்கிறது. எல்லாம் அந்த காரியங்களும் ஒரு விதை போல இருக்கிறது. அது விதை போல வேலை செய்கிறது, ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறது. ஏனென்றால் தேவன் வாழ்க்கையை நிமித்து விட்டார். அதை பற்றி நாம் தேவன் இந்த மாதிரி இதைத்தான் வாழ்க்கையை வைத்து நிமித்து விட்டார். இப்படிதான் இருக்குன்னு அவர் வச்சிருக்கிற அந்த பிரமாணத்தை, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே இதில் 6:9 பாருங்க. அடுத்த வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போயிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து அதாவது நன்மை செய்கிறது. சில பேர்கள் நிறைய பேர் நன்மைகள்லாம் செய்வாங்க. என்னங்க எவ்வளோதான் நன்மை செஞ்சு என்ன ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. சோர்ந்து போகாதீர்கள். விதைப்புன்னு ஒன்று இருந்தால் அறுப்பு காலம்னு ஒன்று உண்டு இல்லையா? ஆக நன்மை செய்யும் பொழுது சோர்ந்து போகாதீர்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் பலவிதமான நன்மைகள் செய்கிறோம், அதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்கிறார். ஏற்ற காலம் வரும்போது நாம் அறுப்போம், உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. ஏனென்றால் நீங்கள் நன்மை செய்திருக்கீர்கள், உங்களுக்கு பல மடங்கு திரும்ப வர போகிறது. விதைத்ததை நீங்கள் அறுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் விதைச்சிருக்கீங்க, நன்மை செஞ்சுருக்கீங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ளே நன்மை செஞ்சுருக்கீங்களோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் நன்மைகளை அறுப்பீங்க. ஆனால் சில பேர்கள் இவ்வளோதான் நான் நன்மை செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு என்னுடைய சூழ்நிலையில் ஒன்றும் மாறலையே, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சில நேரம் சொல்லுவாங்க. ஆனால் அறுப்பு காலம்னு ஒன்று உண்டு. அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே அமைக்கி குலுக்கி அந்த நன்மையை சரிந்து மடியில் கொட்டும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் பாருங்க. அதே அடுத்த வசனம் கலாத்தியர் 10 பாருங்க, 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்காக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தினர்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். எப்படி போட்டு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில தருணங்கள், நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பொழுது பாருங்க, இந்த மாதிரி நன்மை செய்ய முடியும். அந்த வாய்ப்புகளை கிடைக்கும் போது நம்முடைய கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அது உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க விட்டுறாதங்க அப்படின்னு சொல்லுது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. நன்மை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள், அந்த நேரத்தில் நீங்கள் நேரம் கிடைச்சி அந்த நன்மை செய்யுங்க.
ஏனென்றால் 6:10 அந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. இது கிடைக்கும்போது அந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. நீதிமொழிகள் இதே தான் நீதிமொழிகள்லேயும் 3:9 சொல்லியிருப்பாங்க. இதே 3:9 சொல்லியிருக்கு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலிலும் முதற் பலனான கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். கர்த்தருக்கு முதல் பலன் அவருடைய பெஸ்ட், அதாவது கொடுக்கும் பொழுது அவருடைய அந்த லேங்குவேஜ் பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் செல்வங்கள் புரண்டோடும். உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்கிறாது. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற எண்ணமாக நீங்கள் மாறுவீர்கள். அந்த அளவுக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார செழிப்பை உண்டு பண்ணுகிறார். முதல் பலன் அது சிறந்தது. முதலாவது கர்த்தருக்கு என்று கொடு. அதாவது பெஸ்ட். கர்த்தருக்கு கனம் பண்ணும்போது உன் வீட்டிலே பூரணமாய் நிரம்பி ஓடும். கர்த்தருக்கு பெஸ்ட்டை நீ கொடுக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற பெஸ்ட்டை நான் உனக்கு தரப்போகிறேன். அவர் சொல்லுகிறார், நீ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நான் உனக்கு இருக்கிற நான் பெஸ்ட்டை தரேன். கர்த்தர்கிட்ட பெஸ்ட் கிடைக்கும்போது எவ்வளோ பாக்கியவான் நம்ம. ஃபஸ்ட்டு கொடுக்கறதுனால இந்த பிரமாணம் கிரியை செய்கிறது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு நம்ம எல்லாம் முதலிடமாக நமக்கு செய்யும்போது, கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கி செய்யும்போது அவர் அவருடைய பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நீ நீ இப்பொழுது விதைக்கிறாய், அந்த இதுக்கு ஒரு அறுப்பு காலம் வரப்போகிறது. அதுபோல் நீ விதைத்து உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. ஆகையால் நீ சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அந்த பிரமாணம் வேலை செய்ய திரும்ப வந்து கிடைக்கிறது. பெஸ்ட் வந்து கிடைக்கிறது. அது பல மடங்காக பெருகி வந்து கிடைக்கிறது. பாருங்கள், கர்த்தருக்கு பெஸ்ட்டு நம்ம கொடுக்கும்போது அது பல மடங்காக. ஏனென்றால் அந்த பிரமாணம் வேலை செய்ய கொடுக்கிறது அது திரும்ப தரும், கொடுக்கிறது அது திரும்ப. இது வந்து எதிர்பார்ப்பது. அப்போ தான் அந்த இடத்துல விசுவாசம் வேலை செய்கிறது. பாருங்கள், மாறாத பிரமாணமாக இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் கிறிஸ்து என்ன நடந்தது? வாழ்க்கையில் நான் வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது, இப்போ நான் வந்து இந்துவாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மிக கஷ்டந்தனாக இருந்துச்சு. ஆனால் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்தும் போது என்னுடைய வாழ்க்கை திறனை மாறி போச்சு. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்கள், ரொம்ப விதமான அன்புகள், குடும்ப சூழ்நிலைகள், ஃப்ரெண்ட்ஸுகள், ரொம்ப அற்புதமான தருணத்தை தேவன் கொடுத்தார். இன்று அற்புதமான தேவன் முன்பாக நின்று தேவனுக்காக சாட்சியாக நின்று செய்வதற்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நான் அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதனால் அவர் எனக்கு வாஞ்சியாக அதை நீ இது செய் என்று சொல்லி அவர் எனக்கு சொல்லுகிறார். இந்த மாதிரி உனக்கு கிடைத்த அந்த தாளந்துகளை நீ பகிர்ந்து மற்றவர்கள் கொடுக்கும்போது நீனும் அதை விதை, மற்றவர்களும் அவர்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் பலன் பெற என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய பிரமாணம் வேலை செய்கிறது. பாருங்கள், நான் கொடுத்தேன், அவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை திறனை அவர் மாற்றினார். அவருடைய கிருபைக்கு கொடான நன்றி. பாருங்கள், ஆண்டவரே அவர் உம்மை அன்பினால் என் வாழ்க்கையை அடைந்தேன். அவருடைய வாழ்க்கையில் நம்ம அன்பு கொடுத்தோம். பாருங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாமன்னா நம்ம கொடுத்தோம். நமக்கு இதயத்தையும் கொடுத்தோம். ஆனால் நம்ம ஏதாவது வேண்டாம்னு சொன்னோம், அவர் நமக்கு எல்லாத்தையும் திரும்ப நம்முடைய பாவங்களை நீக்கினார். நம்முடைய எல்லாத்தையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையை எல்லாமே மாற்றினார். ஒன்று வேண்டாம், சும்மா இதை வந்துடுதான்னு சொன்னால் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தேவன் என்னை மாற்றுவார், என்னுடைய வாழ்க்கை திறனை மாற்றுவார். தேவன் எனக்குள்ளே வந்து என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை நிறைவாக்குகிறார் என்று சொல்லிதான் அந்த எதிர்பார்ப்போடு தான் நம்முடைய அவருக்கு ஒப்பு கொடுத்தோம். இது சுயநலம் அல்ல. சுயநலம் என்பது வேற. நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஒப்பு கொடுக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? பாவத்தை மன்னித்து சமாதானம் தாரும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு ஒப்பு கொடுத்தீர்கள். நம்ம வாழ்க்கையில் உங்கள் இடத்தில் வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன தருகிற பாவ மன்னிப்பை நீக்கினார், ரட்சித்தார் உங்களை. உங்களிடத்திலிருந்து எல்லாத்தையுமே உங்களிடத்துல என்ன இருந்துச்சு? பலவீனம், தோல்வி, அவமானம், இயலாமை, இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட அந்த இதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட அனைத்தையும் கொடுத்தீர்கள். ஆனால் அவர் என்ன கொடுத்தாரு பாருங்கள். அவருக்கு உங்களுக்கு என்ன அதையெல்லாம் நீக்கி அவர் என்ன கொடுத்தார்? சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, நிறைவு. இதையெல்லாம் என் தேவனே இதெல்லாம் என்கிட்ட இருக்கு என்று சொல்லி அதெல்லாம் நீக்கி உங்களுக்கு அவர் புதிதாக உங்களை சிருஷ்டித்து என்ன கொடுத்தார் பார்த்தீங்களா? இதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நமக்கு உள்ளே வரும்பொழுது அவர் நமக்குள்ளே அந்த விதைகளை அவர் வைத்து விட்டார். தேவனோடு கொடுக்கும். நீங்கள் கொடுக்கும்போது வாங்கி கொள்ள வேண்டும் என்று தான் கொடுத்தீர்கள். அது ஒரு வாழ்க்கையின் பிரமாணம். இது எல்லாம் நாம் செய்து கொண்டு இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு தான் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையின் பிரமாணம். ஆனால் பாருங்க,
நாம் செய்து கொண்டு இருக்கோம். ஆனாலும் பேசுகிற மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? திடீர்னு என்ன இல்லைங்க நான் ஒன்றும் எதிர்பார்க்கல கொடுக்குறேன். இதெல்லாம் எதிர்பார்த்து கொடுக்குறேன். அப்படி இதெல்லாம் நான் எதிர்பார்த்து தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுக்குறதெல்லாம் எதிர்பார்த்து தான் செய்கிறாங்க. ஆனால் சிலருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நீங்கள் சாப்பிட்றதோட விவசாயி எதிர்பார்த்து விதைத்ததுனால தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அவன் ஒன்று விதைக்கிறான். இன்றைக்கி எல்லாமே கனிகள், வாழை மரம், கடலை எல்லாமே நீங்கள் சாப்பிட்ற எந்த ஒரு பொருள் அந்த தான் விவசாயி எதிர்பார்த்து தான் அவன் விதைக்கிறான். இன்றைக்கி இப்போ நான் சொன்னது போல் ஒரு கோட்டை நெல்லை விதைச்சா அவன் 100 கோட்டை நெல்லை அறுக்கிறதுக்கு தான் அவன் விதைக்கிறான். அவன் எதிர்பார்த்து தான் செய்கிறான். அங்கே தான் விசுவாசம். தேவன் எந்த அளவுக்கு அதை வைத்திருக்கிற பாருங்க. கொடுக்குற அந்த பிரமாணத்தை கொடுத்தால் அது திரும்ப வரப்போகுது. இந்த பிரமாணம் மாறாது. அது ஒரு இணைப்பாய் வைத்திருக்கிறார் பாருங்கள். அப்படித்தான் எல்லாம் இயங்கி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கை இப்படிப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கறது வாங்குறது இப்படி தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. கொடுக்குறோம் வாங்குகிறோம். இப்படிப்பட்ட காரியத்தில் வாழ்க்கை எல்லாம் ரீதியிலே இருக்கிறது பாருங்கள். நாம் கர்த்தருக்கு இருதயத்தை கொடுக்கிறோம். கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். கீழ்ப்படுதல், சித்தம் இதெல்லாம் பாருங்கள் என்பது இப்படி செய்யும்போது கீழ்ப்படுதல் என்பது ஆசீர்வாதம் வருகிறது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கீழ்ப்படிதல் செய்யும் பொழுது ஆசீர்வாதம் வருகிறது. அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுங்க. இதுதான் வாழ்க்கையின் முறை. ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, இது ஒரு சுயநலம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த சுயநலம் சொல்லும் பொழுது தான் அவர்கள் பின்தங்கி போகிறாங்க. எதிர்பார்ப்பு என்றால் சுயநலம் அல்ல. எதிர்பார்ப்பது சுயநலம் அல்ல. சுயநலம் என்பது வேறு. சுயநலம் நான் உங்களுக்கு சொன்னோம்ல, சுயநலம் என்பது வேறு. சுயநலம் எப்படி? நம்முடைய தேவைகளை சந்திப்பது வேறு. சுயநலம் என்பது தேவைகளை சந்திப்பது. கர்த்தர் நம்மை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்கிறார். சுயநலம் போது இன்னொருத்தனை அடித்து வாங்கி அவன்கிட்ட பிடுங்கி இதெல்லாம் செய்கிறதான். இதுதான் சுயநலம். அவனத்தனை பிடுங்கி அவனை வேனு கண்டாம ஆக்கி அவனை குட்டிச்சவராக்கி அவனை அபகரித்து இந்த மாதிரி தான் சுயநலம். இது அப்படி இல்லை. சுயநலம் வேறு, தேவனுடைய தேவைகளை சந்திப்பது என்பது வேறு. கர்த்தர் நம்மை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்பது என்ன என்று சொன்னால், நமக்கு நன்மையான காரியம் உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படி தானே விரும்புகிறோம். நமக்கு நன்மையான காரியம் விரும்ப வேண்டும். எது? ரட்சிப்பு, சுகம், ஆசீர்வாதம், இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் எனக்கு பல்வேறு நன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். அது ஒரு எதிர்பார்ப்பு தானே. வெற்றி, சமாதானம் உண்டாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதெல்லாம் நான் விரும்புகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி, சந்தோஷம், சமாதானம், பொருளாதார செழிப்பு, சுகம் இதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்க கர்த்தர் மூலமாக. இது ஒரு எதிர்பார்ப்பு தானேங்க. நீங்கள் கர்த்தருக்காக அவருக்கு நேரம் கொடுக்குறீங்க, செலவு பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க. எதற்கு? ஒரு எதிர்பார்ப்பு. அவர் நமக்கு செய்வார். அங்கே தான் விசுவாசம் வேலை செய்கிறது பாருங்கள். இது தப்பே கிடையாது. இது தப்பு இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் இந்த தருணத்துக்காக தன்னுடைய இந்த மாதிரி ஒரு தருணத்தை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு காரியம், அதாவது இந்த மாதிரி ஒரு செயல், இதை தருவதற்காகத்தான் தன்னுடைய குமாரனை அனுப்பி எல்லா வித காரியத்தையும் செய்தார். அவர் பாருங்கள், அவர் குமாரனை அனுப்பி உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணார். உங்களுக்கு பொருளாதார செழிப்பிலிருந்து நீங்கள் மேலே வர வேண்டும். எல்லாமே அந்த சிலுவையின் மரணத்திலே அவர் உண்டு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ஆதாம் இழந்தான அது எல்லாத்தையும் திரும்ப அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவர் குமாரன் மூலமாக கிடைத்தது பாருங்கள். எல்லாம் தருவதாக இது தப்பாக கிடையாது. கர்த்தர் இதில் தான் இந்த மாதிரி தப்பு கிடையாது. கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், நான் அதை எதிர்பார்க்கும் போது எனக்கு என் இதயத்தை ஆண்டவரிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் எனக்கு தாரும் என்று கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? அதுதான் எனக்கு பிரியமாக இருக்கிறது. விசுவாசத்தை கர்த்தர் அதை காண்கிறார். விசுவாச இதயத்தை நாம் கொடுக்கும்போது கர்த்தர் அதை காண்கிறார். நான் கொடுக்க போகிறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லும்போது அங்கு விசுவாசத்துக்கு இடமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. நான் ஒன்று கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா அங்கே விசுவாசமே இல்லை. கொடுத்தா வரும். ஆமாம், நீங்கள் எவ்வளோக்குள்ளே விதைக்கிறீங்களோ அமைக்கி குலுக்கி எல்லாம் உங்கள் இடத்துல வரும். இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் எல்லாருக்கும் வேலை செய்யும். கர்த்தர் நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற மக்கள் அப்படி எல்லா மக்களுக்கும் இந்த பூமியில் இருக்க எல்லாத்துக்குமே வேலை செய்யும் பாருங்கள். ஆமாம், எதிர்பார்த்தாலும் விசுவாசம் இருக்கிறது. விசுவாசத்தின் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. திரும்ப கிடைக்கும் என்பது எதிர்பார்ப்பு ரொம்ப முக்கியம். விசுவாசம் அங்கே தான் வேலை செய்கிறது. சுயநலம் என்பது சுயநலம் நான் சொன்னோம்ல, சுயநலம் ஆளை கெடுக்கிறதா சுயநலம். அது தப்பு. எல்லாருக்கும் உள்ளே ஒரு பெருக்கத்தை தேவன் எண்ணத்தை உண்டு போய் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் எல்லாருமே பெருக்க வேண்டியதானே ஆசை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, கேட்குறீங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் வளரணும், நல்லா முன்னேறணும்,
இன்னும் அதிகமான சம்பளம் எடுக்கணும், இல்லை அதிகமான பிஸ்னஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு தானே இருக்கீங்க. இன்னும் அதிகமான வளரணும், ஒரு வீடு வாங்குங்க, இன்னொரு வீடு வாங்கணும், ஒரு கடை வச்சுருக்கேன், இன்னொரு கடை வாங்கணும், இப்படி பல மடங்கு நான் பெருகணும்னு எதிர்பார்க்கிறீங்க. இது தப்பா? தப்பே இல்லை. தேவன் இதைத்தான் விரும்புகிறார். தேவன் இது நீங்கள் கொடுக்குறீங்க மக்களுக்கு. நீங்கள் ஒரு கடை இருக்குன்னா பொருளாதாரத்தை அதில் உள்ள பொருட்களெல்லாம் இன்னும் வெளியே கடை வச்சு இன்னும் மக்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ கொடுக்கும்போது என்ன வருது? திரும்ப வருது. அதான் நீங்கள் ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்குறது எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் ஒன்று கொடுக்கீங்க, இன்னொன்று வருது, கொடுக்கீங்க, இன்னொன்று வருது. இப்படி தான் இந்த பூமியில் பிரமாணங்கள் வேலை செய்து கொண்டிருக்கு. இதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு பெருக்கத்தை எண்ணத்தை அவர் வைத்திருக்கிறார். பெருக்கத்திற்கு நேராக போக நம்முடைய மனம் வாஞ்சிக்கிறது. இந்த சொன்னோம்ல, வாஞ்சிக்கிறது. எல்லாத்தையும் பெருக்க வேண்டும் என்று மனித வாழ்க்கை மட்டுமல்ல, இயற்கை கூட இப்படி தான் இருக்குது. இயற்கையில் பாருங்கள், எல்லாம் மரம் செடிகள்லாம் கனிகளை வச்சு நிறைஞ்சு அப்படி இருக்குது. அது திரும்ப அது கொடுத்து இன்னும் பெருக்கணும், இன்னும் பெருக்கணும். இயற்கையும் அப்படி தான் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. பாருங்கள், இந்த பெரிய காடை உருவாக்குறதுக்கான அதில் உள்ள கனிகள், விதைகள் எங்கெல்லாம் கடந்து எங்கெல்லாம் அது பெருகுது பாருங்கள். அந்த பூமியை விதைகள் விழுந்து மறுபடியும் முளைக்கி விதைகள் வந்து எங்கேயோ காடு சின்ன இதெல்லாம் பாருங்கள். சில இடத்துலலாம் பாருங்கள், கல்லுக்கு மேலேயும் இந்த விதை வச்சு அங்கேயும் பெரிய மரம் அனுப்பும். அது கொடுக்கறதுக்காண்டி அது அங்கே இருக்கிறது எல்லாம் அது அப்படி தான் அந்த இயற்கையை வைத்திருக்கிறார். எல்லாம் பெருக வேண்டும் என்று தான். கொடுக்கறது பெருகுது, கொடுக்குது பெருகுது. பாருங்கள், எல்லாத்தையும் இதுதான் இது இயற்கையும் இப்படி தான் வச்சிருக்காருன்னு சொன்னோம்ல. கடவுளை அறியாமல் இருக்கும்போது பெருக்கத்துக்குரிய எண்ணம் அவர்களுக்கு ஒரு தீமை. இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காமல் பெருக்கத்தை பற்றி அறியாமவர்களுக்கு அவங்களுக்கு தீமை தான் உண்டாகும். அவர்கள் அதிலிருந்து பின்தங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரமாணத்தை அறியும் பொழுது, இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் அறிந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. தேவன் கொடுக்கறது ஒரு எதிர்பார்ப்பது. அதனால நீங்கள் இந்த மாதிரி பொய்களை நம்பாங்க. கொடுக்கறதுனால அது சுயநலம். இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அப்படின்னா நீங்கள் அதை எதிர்பார்க்கீங்க. தேவனுக்கு நேரத்தை கொடுக்கீங்கன்னா நீங்கள் அதை எதிர்பார்க்கீங்க. நீங்கள் பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்னா அது ஒரு எதிர்பார்ப்பு தான். உங்களுக்கு சுகம் இல்லை, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, என்ன இதை எதிர்பார்க்கீங்க? சுகம் வேண்டும் தானே எதிர்பார்க்கீங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, அது திரும்ப வரப்போகிறது. அதே மாதிரி தான் பொருளாதாரத்தில் நீங்கள் எவ்வளோக்குள்ளே விதைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு அறுவடை வரப்போகுது. இதைத்தான் பொருளாதாரத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இது ஒரு பிரமாணத்தில் இயங்கி கொண்டு இருக்குது. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, பொய்களை நீங்கள் நம்பாதீர்கள், தேவனுடைய வார்த்தைகளை நம்புங்கள். புத்தியிலே போகாதீர்கள். தேவனை வார்த்தைகளை நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். இதுதான் உண்மை. தேவன் இந்த பூமியில் என்ன பிரமாணத்தை வைத்திருக்கிறார், அந்த பிரமாணத்தை அறிந்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. அவர்கள் தீமைதான். சில பெருக்கத்தை எண்ணம் தவறாக இந்த மாதிரி எண்ணத்தை தவறாக உபயோகப்படுத்துகிறார் பாருங்க. கடவுள் நம்ம வாழ்க்கையிலே மையமாக இருக்கும்போது கடவுள் நம்மை வாழ்க்கைக்குள்ளே நம்ம பெருக்கத்தை எண்ணத்தை மிகவும் அதிகமாக அவர் நம்முடைய முன்னேற்ற பாதைகளை நடத்துகிறார். ஆசீர்வாதம் கொண்டு வருகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். முதலாவது காரியம் பாருங்க, தேவன் ஒரு மாறாத பிரமாணத்தை வைத்து விட்டார். கொடுங்கள், கொடுக்கப்படுவது, கொடுப்பது திரும்ப வருவது, ஒன்றோடு ஒன்று அது இணைந்திருக்கிறது. இது தேவன் பிரியாத அளவுக்கு வைத்திருக்கிறார். மனுஷனும் இதை பிரிக்க முடியாது. இது பிரமாணம். ரெண்டாவது, தேவன் தான் இந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அவர் அந்த பிரமாணம் கிரியை செய்தது அவருக்குள்ளே அது கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் பார்ப்போம். பாருங்க, ஆதாமை உண்டாக்கின போது அவனை நாசிலே காற்றை ஊதி அவனை உண்டாக்கினார். அவனிடத்துல ஒன்றுமே எதிர்பார்க்கலையா? இல்லை, அவனுக்கு உருவாக்கிட்டேன், என்ன தோட்டத்தை வச்சுட்டேன் போ அப்படின்னு அவர் இல்லையா? அவனிடம் அவர் எதிர்பார்த்தார். என்னத்தை எதிர்பார்த்தார்? அன்பு, ஆராதனை, கீழ்ப்பிடிதல், நட்பு, ஐக்கியம். அவர் என்னுடைய பிள்ளையாக இந்த மாதிரி காரியத்திலே அவர் எதிர்பார்த்தார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பாருங்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள்லாம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்க? நன்றாக இருக்கணும், நான் படிக்க வைக்கிறேன், நல்லா வாழணும், என் பேச்சை கேட்கணும், கீழ்ப்படியணும், அவன் இன்னும் நல்லா ஆகணும் தானே நீங்கள் எதிர்பார்க்கீங்க. நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுடைய உழைப்புகளுடைய செல்வத்தை வச்சு உங்கள் பிள்ளைகளை படிப்பை வைக்க நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லவோ செய்கிறீங்க, என்ன காரியங்கள்லாம் செய்கிறீங்க. என்னது சும்மா சப்பா என்ன வச்சுருக்கேன், சம்பாதிக்க என்னடியும் போ, அப்படி இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கீங்க நன்றாக வாழ வேண்டும், கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவன் இன்னும் நல்லா உயர வேண்டும், என்னை விடையும் அதிகமான சம்பாதிக்க வேண்டும், நான் சில சமயங்களில் கஷ்டப்படுறேன், இவன் கஷ்டப்படக்கூடாது, நன்றாக வாழ வேண்டும். எதிர்பார்ப்பு தானே. நீங்கள் ஒன்று செஞ்சுருக்கீங்க, அதற்கு எதிர்பார்க்கீங்க. நீங்கள் ஒரு பலன், நீங்கள் கொடுக்குற செல்வங்கள் நீங்கள் கொடுத்து அவனுக்கு படிக்க வச்சு வாங்கி எதிர்பார்க்கீங்க, அவன் கெட்டு போகக்கூடாது. இது தப்பு இல்லை. இப்படி தான் பிரமாணத்தை வைத்திருக்கிறது. கொடுக்கும்போது திரும்ப வரப்போகிறது. அதை நீங்கள் வச்சுங்க.
இப்படிதான் கர்த்தர் அவனை எதிர்பார்த்தார். கர்த்தர் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு எதிர்பார்ப்போடு கொடுக்கிறேன். சொந்த குமாரனை கொடுக்கும்போதே ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னன்னு பாருங்க, ஒப்பு கொடுத்தார். என்ன, ஏன் ஒப்பு கொடுத்தார் பாருங்க. இன்னும் ஏன் ஒப்பு கொடுத்தார்? அவருடைய சிலுவையின் மரணத்தை தன்னுடைய குமாரரே ஒப்பு கொடுத்தார். இல்லை, நான் பாவத்தின் போதும் அப்படின்னு இல்லையா? அப்படி இல்லை. அந்த குமாரன், ஒரே குமாரனை கொடுத்த அந்த தேவன் இன்று இந்த உலகத்திலே பாருங்கள், அந்த தேவாதி தேவன் 2000 வருஷத்துக்கு முன்பாக கொடுத்த அந்த ஒரே ஒரு குமாரன், அவர் கொடுத்த முதல் கொண்டு இன்று அநேக குமார்த்திகள் பெற்று எடுக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு பாருங்கள், இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி இன்னைக்கு எத்தனை உலகத்தில் எத்தனை பேர் ரட்சகர் அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். அவர் ஒரு எதிர்பார்ப்போடு கொடுத்தார். இன்று நான் ஒரு குமாரனை கொடுத்தேன், ஆனால் அதன் மூலமாக இன்று இந்த உலகத்திலே அவ்வளவு பேரும் என்னுடைய பிள்ளைகளாக, என்னுடைய குமாரத்திகளாக எனக்கு கிடைத்தார்களே. அது கொடுத்தது ஒரு பிள்ளையை அவர் கொடுத்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய எல்லாத்தையுமே, நோய்களை எல்லாம் சுமந்த அந்த தேவன், நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் சுமந்த அந்த தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்த அந்த தேவன் அதையெல்லாம், அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்கள் மேல் வைத்து அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும்போது, இதற்காகவே அவர் அந்த நோக்கத்தை கொண்டுதான் அவர் எதிர்பார்த்து. இன்னைக்கு பாருங்க, ரட்சிப்பு பாருங்க, இன்னைக்கு அவர் மூலமாக ரட்சிக்கப்படுகிறார் எல்லா மக்களும். அவர் பாருங்க, எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக ஒரு பெரிய வாய்ப்பு உண்டாகிவிட்டது. தேவனோடு வர அப்படித்தானே ஒரு குமாரரை தான் கொடுத்தார். எதிர்பார்ப்பு இல்லாமையா கொடுத்தார்? எதிர்பார்ப்போடு இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஆனால் இதன் மூலமாக இந்த உலகமே எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக, குமார்த்திகளாக மாறிவிட்டார். அதோட எதிர்பார்ப்பு நீங்கள் கொடுக்கும் பொழுது பாருங்க, அது பல மடங்காக கொடுக்குறது. ஒரு குமாரனை கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை உலகத்தில் அத்தனை பேரும் அதை அந்த தேவன் முன்பாக அவர்களுடைய குழந்தையாக நாம் நிற்கிறோம் அல்லவா? ரட்சிப்பு பாருங்கள் எவ்வளோ அற்புதமான, அவருடைய பிள்ளையாகவும் ஒரு குமார்த்திகளாகவும் நிற்கிறோம் அல்லவா? இது ஒரு கொடுத்த அந்த ஒரு கனி, அவருடைய குமாரனை கொடுத்த அந்த பாக்கியம் பாருங்கள் நடந்தது. எல்லோரும் தேவனுடைய அநேக பேர் ரட்சிக்கப்படுகிறது. இந்த மாதிரி தேவன் கொடுத்துருக்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட பிரமாணத்தை ஏற்படுத்தினார்? கொடுக்கிறது திரும்ப கிடைக்கிறது இணைத்து விட்டார். கொடுக்கிறதுனால் பல மடங்கு திரும்ப வரும். இதுதான் வாழ்க்கையின் நீதி, மாறாத பிரமாணம். கடவுள் பாருங்க எல்லையற்ற தெய்வனாக இருக்கிறார். நாம் எல்லையற்ற விதத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீ எல்லையற்ற விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீ உனக்கு குறைவே இருக்கக்கூடாது. நீ அளவற்று, உனக்கு செல்வமோ எல்லாத்திலுமே நீ உயர்ந்து இருக்க வேண்டும். அப்படிதான் அவர் ஆசைப்படுகிறார். இப்படிதான் அவர் வச்சிருக்கிறார். அளவற்ற விதத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அதற்காக அப்படி வைத்திருக்கிறார். ஆகவே தான் அவன் எல்லாவற்றிலும் விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவனுக்கு அளவற்ற விதத்தில் ஆசீர்வதிக்க பெற வேண்டும். ஆபிரகாமுக்கு அப்படிதான் சொன்னார், நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னார். நீங்கள் எந்த அளவுக்கு வளர போகிறீர்கள், எந்த அளவுக்கு வெற்றி பெற போகிறீர்கள் என்பது கடவுளுக்கு எந்த அளவுக்கு வெற்றி பெற எந்த இடத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள் என்று அது கடவுளிடத்தில் இல்லை. கடவுள் சொல்லுகிறார், கடவுள் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார், அது உன் கையில் இருக்கிறது. நீ அதான் பூர வசனத்தை, நம்முடைய பைபிளில் இருக்க அனைத்தும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். குமாரனை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நம் கையில் இருக்கிறது பாருங்க, அது உன் கையில் இருக்கிறது. நீ எந்த அளவுக்கு பெருக போகிறாய் என்பது உன் கையிலே இருக்கிறது. கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும் என்பது கர்த்தருடைய பிரமாணம். நீ சுய புத்தியை கொடுக்கும் போதே பெற்றுக்கொள்ள எதிர்பார். கொடுக்கும் போதே பெற்றுக்கொள்ள எதிர்பார். அன்பு கொடுத்தா உனக்கு அன்பு கிடைக்க போகிறது. ஆமாம் பாருங்க, பணம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு திரும்ப எல்லா வித ரீதியிலும் அப்படித்தான் இந்த பிரமாணம் வேலை செய்கிறது. நிறைய கொடுக்கும்போது நிறைய வருகிறது. பிரமாணம் மூலமாக நம்முடைய வாழ்க்கை இயங்க ஆரம்பித்து, இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை அவருடைய பிரமாணத்தில் ஆரம்பிக்கும். அதாவது அது செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த அளவற்ற தேவன் இந்த எல்லையற்ற தேவன் நம்மையும் எல்லையற்ற விதத்திலே வாழ்க்கையை தூண்டுகிறார். எல்லையற்ற இருக்க வேண்டும் வாழ்க்கையை தூண்டுகிறார். நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்து விட்டார். என்ன வழி
என்று சொன்னால் அவர் நம்மை குறித்து இருக்கிற நோக்கங்கள், நம்மை குறித்த குடும்பத்தினுடைய அந்த சித்தம், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன சாதிக்க வேண்டும் என்கிற நோக்கங்கள் எல்லையற்ற அளவு, அந்த நோக்கங்களின்படி வாழ வேண்டும் என்றால் அந்த அளவின்படி வாழ வேண்டும். அந்த அளவின்படி நாம் வாழ வேண்டும் என்றால், அவர் நினைக்கும்படி நாம் இருக்க வேண்டும் என்றால், கொடுத்துவிட்டு எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று வர முடியாது. ஏனென்றால் அங்கே பெருக்கமே ஏற்படாது. பெருக்கம் ஏற்படவில்லை என்றால் அங்கு நினைப்பது நாம் செய்ய முடியாது. பெருக்கம் ஏற்படவில்லைன்னா அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நினைக்கிறபடி நாம் வாழ முடியாது. அப்போது நாம் நினைக்கிறபடி நாம் வாழ வேண்டும் என்றால் பெருக்கம் உண்டாக வேண்டும். பெருக்கம் உண்டாக வேண்டும் என்றால் இது ஒன்று தான். கொடுக்க வேண்டும், கொடுத்தால் திரும்ப வரும். நிறைய கொடுக்க வேண்டும், நிறைய இப்படி பெருக வளர்ந்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்ட நோக்கங்களை நிறைவேற்றி அவருடைய மனதை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். அவருடைய நாமத்திற்கு மகிமை நாம் வாழ்கிறோம். இதை தவிர பெருக்கத்திற்கு வேறு வழி இல்லை. தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படி வாழ்வதற்கு வேறு வழி இல்லை. இதுதான் வழி. அது எது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள பின்பற்றதான் வழி. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கோடு, அப்பொழுது கொடுக்கப்படும். இது ஒரு மாறாத பிரமாணமாக இருக்கிறது. இந்த பிரமாணத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு போன வாரத்தில் அற்புதமான ஒரு ப்ரோமோ போட்டேன். ஆகையால் நீங்கள் இதை நம்பாதீர்கள். எதை? கொடுங்கள். அந்த வார்த்தையை திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லியிருக்கு அந்த வார்த்தையில்? கொடுக்கும்போது திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து கொடுப்பது தவறு. இந்த வார்த்தையை நம்பாதீர்கள். இது சுயநலம்தான் அப்படின்னு சொல்லுது. நம்ம கொடுக்கும்போது எதிர்பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய குமாரனை கொடுத்து எதிர்பார்த்து இந்த பூமியில் அனைத்தும் அவருடைய பிள்ளைகளானாங்க. விவசாயி ஒரு நிலத்தை விதைக்கிறான். அவன் விதைத்து அவன் எதிர்பார்த்து அறுக்கிறான். அந்த சாப்பாட்டில் அவன் அதை எதிர்பார்த்து செய்தனால்தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே உங்களுக்கு கிடைக்கும். அவன் ஒவ்வொன்றையும் எதிர்பார்க்கிறான். மனிதன் வாழ்க்கையிலே இந்த பிரமாணம் எப்படின்னா, கொடுக்கும்போது அது திரும்ப கண்டிப்பாக வரும். ஆகையால் எதிர்பார்க்கிறது, அதில் தான் விசுவாசம் இருக்கிறது. இல்லை நான் கொடுத்து எனக்கு ஒன்று வேண்டாம், விவசாயி இப்போ விதைக்கிறான் எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு என்பது விசுவாசம். அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பிரமாணத்தை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி தேவன் உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்க, இந்த தேவன் அற்புதமான இந்த தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு இந்த பொருளாதாரத்தை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகையால் தொடர்ந்து இந்த பொருளாதாரத்தை குறித்து நாம் கேட்போம். பொருளாதார வாழ்க்கை நமக்கு முக்கியமாக இருக்கிறது. சில பொய்களை நம்பி நீங்கள் பின்தங்கி உங்கள் சுய புத்தியை சாராமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் குறித்து தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.